ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கடுகு விதையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கடுகு விதையை வைத்து ஒரு உவமையை கூறினார், ஒரு சத்தியத்தை சொன்னார். அந்த சத்தியம் என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானமாக பார்க்க போகின்றோம். மத்தேயு 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அங்கே தெளிவாக சொல்லுகிறார். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், பாருங்கள், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, கடுகு விதைக்கு விசுவாசத்தை ஏற்படுகிறார். நமக்குள் விசுவாசம் கொஞ்சமாவது இருந்தால், ஆமென். ஒரு கடுகு விதை சிறியதுதான், அது அளவில் சிறியது. அது எல்லா பொருட்களை பார்க்கலாம், எல்லா விதைகளை பார்க்கலாம் மிக சிறிய ஒரு விதையாய் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய தாக்கம், அது பூமியில விதைக்கப்பட்டு அது முளைத்து அது செடியாக வந்தால் அது ஒரு மலையை அசைக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்பதை இயேசு பேசுகிறார். அந்த நாட்களிலே மலைகளை உடைப்பதற்கு முதலாவது கடுகு விதையை அந்த மலைகளை தூவுவார்கள். அப்பொழுது அந்த மலை பலவீனப்படும், அந்த மண் மென்மையாகும், அதை உடைப்பதற்கு மிக இலகுவாகும். அதுபோல விசுவாசம் உள்ள மனுஷனும், விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அது எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது கண்மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவைகளை மேற்கொள்ள விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனுக்கு முடியும். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும், எப்பேற்பட்ட போராட்டங்களையும், எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்க தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் சொல்கிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆம், இன்றைக்கு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆமென், ஆமென்.